ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டூ கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டூ கிச்சனில் பன்னீர் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த பன்னீரை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் திக்கா எல்லாமே பண்ணலாம். இந்த பன்னீர் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தான். பாலும் எலுமிச்சப்பழ ஜூஸும், அவ்வளோதான். இப்போ வாங்க ஹோம் மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாலை சூடு பண்ணிடலாம். நான் இங்கே 2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க், தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு பன்னீர் நிறையா கிடைக்கும். இப்போ இந்த பாலை நம்ம அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுனே இருக்கணும். ஏடு படியாமல் பார்த்துக்குங்க. ஏடு படிஞ்சாக்கா வெளியில் எடுத்துடுங்க. பால் கொதிக்க ஆரம்பித்ததும் இதை நம்ம திரிக்க ஆரம்பிக்கணும். பாலை திரிக்க வைக்க நீங்கள் எலுமிச்சப்பழ சாறும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒயிட் வினிகரும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பால் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைம் ஜூஸை சேர்த்துட்டு கலக்கி விடலாம். நான் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த லைம் ஜூஸை நீங்கள் அட் அ டைம் எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஊற்றி கலக்கி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி திரிஞ்சு தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ வடிகட்டிடலாம். வடிகட்டுறதுக்கு ஒரு மஸ்லின் துணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த துணியை ஒரு வடிகட்டி மேலே போட்டுட்டு நாம் இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஜில்லுன்னு தண்ணி சேர்த்து அலசிக்கலாம். அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு குக்கிங் ப்ராசஸை அது நிறுத்தும். 2வது, அதில் நம்ம போட்ட லைம் ஜூஸோட வாசனை போயிடும். இப்போ இதை லைட்டாக பிழிஞ்சு விடுங்க. நம்ம எந்த ஷேப்பில் வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் வரும். அதனால் அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி பேர் வே வாட்டர், சத்தான ஒன்று. இதை நீங்கள் குழம்பு செய்யும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இப்போது ஒரு வெயிட்டை தூக்கி அது மேலே வச்சுடலாம். வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. இதே நீங்கள் ஸ்வீட் பண்ணணுன்னா லேசாக பிழிஞ்சிட்டு இப்படி கட்டி தொங்க விடணும். அப்போ உங்களுக்கு சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எடுத்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி கெட்டியாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் வெட்டிக்கோங்க. நான் பன்னீர் மசாலா செய்ய க்யூப்ஸாக வெட்டிக்க போகிறேன். இந்த ஹோம்மேட் பன்னீரை 4 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோம்மேட் பன்னீர் சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. எப்பப்போ பன்னீர் தேவையோ அப்பப்போ குயிக்காக செய்துட்டு நீங்கள் பன்னீர் டிஷ்ஷஸ் விதவிதமாக செய்து அசத்தலாம். நீங்களும் கண்டிப்பாக பன்னீரை வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கி டூ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். அதுவரை பாய். சமைப்போம், ருசிப்போம்.